தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. பார்லிமெண்டத்தில் ஏற்பட்ட மோதல் தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்பது தொடர்பில் சபாநாயகர் இன்று போலீசாருக்கு அறிவிக்கவுள்ளார். சபாநாயகரால் முன்னெடுக்கப்படும் நடவடிக்கை தொடர்பிலும் அறிவிக்க உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் பாராளுமன்றத்தில் மோதல் இடம்பெற்ற இடத்தினை நேற்று சென்று பார்வையிட்டு அறிக்கை தயாரித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர். இதேவேளை மோதலில் காயமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தீப் சமரசிங்கவிடம் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் வாக்குமூலமும் பதிவு செய்தனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ராணுவ பாதுகாப்பு அகற்றப்பட்டமை தொடர்பில் நேற்று முன்தினம் பாராளுமன்றத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது இந்த மோதல் ஏற்பட்டதுடன் சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.